வெல்கம் டு கூட்டு பொரியல் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பருப்பு உருண்டை குழம்பு. ஃபர்ஸ்ட் உருண்டை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். 3/4 கப்பு துவரம் பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ ஊற வச்சிருக்க அந்த பருப்போட கொஞ்சம் பெருஞ்சீரகம், 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இதை ஆற விட்டு மிக்சியில் அடித்து பேஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதும் நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறோம். கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கிறோம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை கொஞ்சம் குழம்புல ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணால் குழம்பு கொஞ்சம் திக்காகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போது பிடிச்சி வச்சுருக்க உருண்டை எடுத்து குழம்புல போடுறோம். உருண்டை உடையாமல் ஒரு டைம் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. மூடி போட்டு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விடுறோம். இப்போது பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்துக்கும் இட்லிக்கு தோசைக்கு எதுக்கு வேணாலும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.